ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யோசேப்பு. ஆதியாகமம் 49:22 சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இன்றைக்கு தேவ பக்தியுள்ளவரும் பாவத்துக்கு விலகி ஓடின பரிசுத்தவானுமான யோசேப்பை சந்திக்க போகிறோம். அவருடைய தேவ பக்தியும் கடைசி வரை கர்த்தருக்காக கரைதிரையற்றவராய் நிறைத்திருந்ததும் ஆச்சரியமானது. யோசேப்பு என்ற வார்த்தைக்கு பெருக்கம் என்று அர்த்தம். யாக்கோபுக்கு ராகேல் பெற்ற 2 குமாரரில் இவர் மூத்தவர். யோசேப்புடைய நற்குணங்களின் நிமித்தம் தகப்பனாகிய யாக்கோபு இவரில் அதிகம் பிரியம் வைத்தார். அவரது சகோதரர்களுக்கு இல்லாத பலவருண அங்கியை கொடுத்தார். யோசேப்பு கண்ட சொப்பனங்களின் நிமித்தமும் பலவருண அங்கி நிமித்தமும் சகோதரர்கள் யோசேப்பை வன்பகையாய் பகைத்தார்கள். ஆயினும் யோசேப்பு தேவ பக்தியும் தேவ பயமும் உள்ளவராய் ஜீவித்தார். வேதம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 4:8 தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த நாட்களில் தேவ பக்தி வேகமாக குறைந்து கொண்டே வருகிறது. விஞ்ஞான ரீதியில் சிந்திக்கிறேன் என்று சொல்லி மனுஷன் தேவ பக்தியை அசட்டை செய்கிறான். தொலைக்காட்சியும் கணினியும் இணையதளங்களும் கிறிஸ்துவ வீடுகளுக்குள் புகுந்து குடும்ப ஜபத்திற்கும் வேத வாசிப்புக்கும் உரிய நேரங்களை பாழாக்கி வருகின்றன. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் வரிசையிலே தேவ பக்தியோடு காணப்படுகிறவர் யோசேப்பு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரையிலும் ஏறக்குறைய 14 அதிகாரங்களிலே யோசேப்பை குறித்து அதிகமாக வாசித்தறியலாம். உலகத்தில் பல கோடி மக்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைகிறார்கள். ஆனால் ஒரு சிலரே கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே மேன்மையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவபக்தியாய் வாழ்ந்தபடியால் கர்த்தர் அவர்களை கனம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக விளங்கினால் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரால் கனம் பண்ணப்படுவீர்கள். யோசேப்பு தன் இளமை பருவத்தை கர்த்தருக்காய் அர்ப்பணித்திருந்தார். அவர் 17 வயதிலே தன் தகப்பனுக்கு உடந்தையாகவும் சகோதரர்களோடு கூட இணைந்தும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆதியாகமம் 37:2 நீங்களும் உங்கள் வாலிபத்தில் கர்த்தருடைய பணியை முழு இருதயத்தோடு செய்யுங்கள். உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 12:1. தேவப்பிள்ளைகளே, யோசேப்பை போல சுறுசுறுப்பாயிருங்கள். யோசேப்பு சோம்பேறியாய் இராமல் காரிய சித்தி உள்ளவராயும் உண்மை உள்ளவராயும் வாழ்ந்தார். வாலிப பிராயத்திலே கர்த்தருக்காக பாடுபடுவது எல்லோருக்கும் நல்லது. வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 3:27 தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இன்றைய நினைவிற்கு 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர்.
இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 26 மற்றும் 27 அதிகாரங்கள், மாலை பிலிப்பியர் 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ பக்தியாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.